Hey everyone, welcome back to my YouTube channel. I hope all of y'all are doing great, and thank you so much for all the love and support you've been giving me all these days for all my new YouTube videos. Inniki is something new, something that I've come up with, a Q&A session. Get ready, get to know me better. So இன்னைக்கு செஷன் வந்து predominantly தமிழில் தான் இருக்க போகுது. And இந்த செஷனில் வந்து you'll get to know more about நான் என்ன பண்ணுறேன், எங்கே இருக்கேன், and more about me basically. ஒரு கொஞ்சம் chit chatோட and lots of small talks and lots of fun. பயங்கர ஜாலியாக இருக்க போகுது. And for the first time நான் வந்து active stretch நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, fingers crossed எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So by the way, a couple of days ago நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், ஆஸ்க் அவேன்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அபவுட் மீ, சம்திங் தட் யூ வுட் லைக் டு நோ, எனக்கு வந்து ரைட் பண்ணுங்கள், ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வீடியோ இஸ் கோன் பி அபவுட் தட். அண்ட் என்கிட்ட ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு, and I'm going to be answering those questions. Let's get into the video. Alright, the first thing வந்து a little about yourself ன்னு கேட்டிருக்கீங்க. Little about myself வந்து நான் வந்து I was born in Kerala, பட் ப்ராட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான். ஐ டிட் மை ஸ்கூலிங் இனிஷியலி அட் கோயம்புத்தூரில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்விட்ச் டு சேலம், அது க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஐ டிட் மை காலேஜ் அகெயின் இன் கோயம்புத்தூர். அண்ட் கோயம்புத்தூர் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில். ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இன் தி ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அன் எம்என்சி. ஸோ அப்படி தான் இருந்துச்சு என்னோடய காலேஜ் லைஃப். கோயம்புத்தூரில் இருந்தாலும் இயர்ஸ் ஆஃப்டர் தேட் ப்ரிடாமினென்ட்லி எனக்கு வந்து சென்னையில் தான் இருந்திருக்கு. அண்ட் ஓஎம்ஆர் ஷோலிங்நல்லூரில் தான் நான் வந்து பிஜியில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐடியலி அதுதான், தட்ஸ் அபவுட் இட். அதனால் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட், வாட் யூ டூ அண்ட் வேர் யூ லிவ். ஸோ இப்போ வந்து நான் ஜெர்மனியில் இருக்கேன். ஜெர்மனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயுமே அகெயின் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். இங்கே நிறைய ஆஃப்கோர்ஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் த சேம். இல்லை, இந்தியாவில் இருக்கிற மாதிரி எங்கேயே இருக்குன்ட்டு இல்லை. பட் அகெயின் நிறைய ஒர்க் ஹார்ட் பண்ணணும் இதுக்காக. அண்ட் நத்திங் கம்ஸ் ஈஸி. ஸோ லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் கழித்து நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் somehow another opportunity clicked and that's how I arrived. இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கேன். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஆல்ரைட், வாட் மேட் யூ ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்? ஸோ யூடியூப் சேனல் வந்து இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் இந்தியாவில் லைக் அ கப்புள் ஆஃப் இயர்ஸாகவே, ஸ்டார்டிங் ஃப்ரம் காலேஜாகவே நான் வந்து சம்மன் ஹூ யூஸ் டு பி லைக் டோட்லி involved and indulged in all the co-curricular activities like hosting இருந்தாலும் சரி, some programs or some like games host பண்ணுறது or MC பண்ணுறது எல்லாமே I've been a part of it. I love doing that. அதனாலே எனக்கு வந்து like constantly எனக்கு lot of friends இருந்துருக்காங்க. and நான் வந்து I was able to interact with a lot of them. I was able to, எனக்கு that gives me some sort of ஒரு happiness இருக்கும் இந்த மாதிரி when you're getting to know more people, when you get involved in such activities. and அந்த ஸ்டேஜில் நின்று இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, எம்சி பண்ணும்போது, தட் கிவ்ஸ் யூ லைக் அது வந்து ஒரு ஹோல் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் மாதிரி. ஸோ I've enjoyed doing it all my life. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் கம்மிங் டு ஜெர்மனி எனக்கு என்ன சொல்கிறது, ஐ திங்க் எனக்கு அந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் கனெக்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராபப்ளி எனக்கு இங்கே கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ரீசன்ஸ். நானுமே இங்கே கொஞ்சம் ஹோம் பவுண்டாக இருந்துட்டேன். அண்ட் நாட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஊர்லனா பொங்கல் இருக்கும், தீபாவளி செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல. ஸோ நம்ம லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் இங்கே வந்து இட்ஸ் மோர் லைக் ப்ரொஃபஷ்னல். இங்கே வந்து இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும். இங்கே ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதும் சரி, இங்கே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் நடக்கும். ஸோ ஐ டோன்ட் ரியலி கெட் த டைம் ஆர் த சான்ஸ் டு பி மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். அதனால ஐ வாண்டட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த இதில். ஐம் ஏபிள் டு கனெக்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தட்ஸ் சம்திங் தட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அதுவும் இல்லாமல் யூடியூப் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்சோ லைக் ஒரு டிஜிட்டல் மெமரி புக் மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து லைக் ட்ராவல் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸ் லேட்டர் நான் அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணும்போது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போவே வந்து ஒரு 2 years முன்னாடி போட்ட வீடியோ பார்க்குறதுக்கே ஐ ஃபீல் லைக் ஸோ ஹாப்பி. அண்ட் எனக்கு அது ரீலிவ் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் நான் அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் நான் பண்ணுறது. ஐ ஃபீல் லைக்
in short, in a nutshell, என்ன சொல்லணும்னா I enjoy doing this because I get to connect with a lot of people and I'm able to be myself ன்னு சொல்லலாம் in short. So அதனால I totally love what I'm doing right now. Next, your favorite dream destination. என்னோட favorite dream destination பார்த்தா it's been changing over the years actually. Initially வந்து எனக்கு I badly wanted to visit Goa and coastal areas of Kochi. Although few visit பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து I still want to explore more of all those parts. அதனால that's something that's been on my bucket list for years. And இங்கே யூரோப் வந்ததுக்கப்புறம் I have a couple of more destinations like Schengen area தான்னா I'd like to visit Australia and the US someday. US வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் US வந்து ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம் கால் ஜீன்ஸ். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் லைக் ஆஃப் எப்படி அங்கே இருப்பாங்க, அவங்களோட ஃபேஷன் சென்ஸ் சம்திங் தட் ஹவ் பீன் ஸோ ஃபேசினேட்டட். அது வந்து என்ன சொல்கிறது, ஃபார் மோஸ்ட் பீப்புள் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஐஸ்வர்யாவோட ட்ரெஸ் சென்ஸ் அவங்களோட ட்ரெஸ் சென்ஸ் அண்ட் அவங்களோட த வே ஷி கேரிஸ் அவர் செல்ஃப் அண்ட் யூஎஸில் வந்து அந்த மாதிரி நடக்கிறது, அந்த டான்ஸ் சீக்வன்சஸ் அண்ட் அந்த 7 wonders of the world பார்க்குறது, அதெல்லாம் வந்து ஸோ ஃபேசினேட் பை ஆல் ஆஃப் தட். அதனால் ஐ வுட் லைக் டு விசிட் யூஎஸ் சம்டே. அதை நியூயார்க் அண்ட் நியூ ஜெர்சி, லாஸ் வேகாஸ் அங்கெல்லாம் விசிட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் ப்ராபப்ளி ஹேவன்ட் டேக்கன் எனி எஃபர்ட் ஃபார் இட் ரியலி. பட் சம் டே டவுன் த லைன் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட், வாட்ஸ் சம்திங் அபவுட் யூ that you never thought you'll enjoy but absolutely love? இதுக்கு வந்து this answer is quite easy for me. ஏன்னா the answer is to be hitting the gym. I never thought I would do this in my entire life. ஏன்னா I always felt that இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சும்மா போய் வெயிட் ஏற்றிட்டு மசில்ஸ் எல்லாம் வந்துடும், அப்புறம் வந்து மோர் மேஸ்குலின் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு ராங் பெர்செப்ஷன் இருந்துச்சு, அப்போ மிஸ்கன்செப்ஷன். பட் இப்போ இட்ஸ் நாட் லைக் தேட். இப்போ வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐவ் கம் டு டேர்ம்ஸ் டு ரியலைஸ் த ஃபேக்ட் தட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ரெசிலியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ பர்சன்ஸ் லைஃப். டசன்ட் மேட்டர் at what age you are. It's very very important to keep yourself fit. அதனால் it's not that I go to the gym every day to maintain my weight or to make sure that I stay within those expected digits. அப்படிலாம் எதுவுமே இல்லை. Purely to gain strength. I'm able to, என்ன சொல்கிறது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஆஃப்டர் கோயிங் டு த ஜிம் அண்ட் ஐ டோட்லி லவ் த வே இட் மேக்ஸ் மீ ஃபீல். ஆல்சோ தட் என்னோட ஜிம்முக்கு போகணுன்னா நான் இங்கேருந்து ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துகிட்டு பஸ் எடுத்துகிட்டு நான் ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணிட்டு போகணும். ஸோ தட் அகேன் இஸ் another nice experience for me. ஏன்னா அப்படியே பார்த்துட்டே போகலாம். எஸ்பெஷலி ஸ்ப்ரிங்காக இருக்குது, சம்மராக இருக்குன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா சன்னியாக இருக்கும், வெதர் நல்லாயிருக்கும் அண்ட் இட்ஸ் லைக் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நம்ம அங்கே போகிறதுனா. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிம்முக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் சம்திங் தட்ஸ் பிகம் ஸ்டேபிள். இட் நாட் நான் வந்து எவ்ரி டே போகிறேன்ட்டு இல்லை, பட் ஐ வுட் லைக் டு டூ இட் எவ்ரி டே. ஸோ தட்ஸ் சம்திங் ஐ லவ் and something that I would encourage all of you all to try doing it if possible. Yeah, what's something about you that people usually don't get to see in your videos? This is a bit funny. ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கல்ல, ஒரு இன்ட்ரோ ஒரு அவுட்ரோ இருக்கும் அண்ட் சம் கண்டென்ட் உள்ள இருக்கும்ல. யூஸ்வலி அந்த இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு ட்ரிமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்குது. ஏன்னா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ரெக்கார்ட் ஒன் வீடியோ ஃபார் மீ அட் அ ஸ்ட்ரெச். ஏன்னா நான் வந்து நிறைய ப்ளூபர்ஸ் பண்ணுறேன், நிறைய டங் ரோல் ஆகுது. அண்ட் ஸ்பெஷலி என்னென்னா, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது ப்ராப்ளி எனக்கு அது இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்து பேசணுன்ட்டு. நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு பாயிண்டில் லைக் ஐ கான்டாக்ட் வச்சு நான் பேசினேன்னா லேட்டர் ஆன் எடுத்து பார்க்கும்போது நான் என்ன சைட்வேஸாக நான் இப்படி பார்க்குறேன். அப்போ வியூவர்ஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஐ கான்டாக்ட் இருக்காதுல்ல, என்ன சைட்வேஸாக பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நான் வந்து ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கேன். நான் எவ்ரி டைம் வீடியோ எடுக்கும்போது ஓகே நான் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளஸ் லைட்டிங் பிஹைண்ட் வந்து எப்படி இருக்குது, அது கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கா, அப்போலாம் வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்து மைண்ட்லேயே வந்து கீப்ஸ் ரன்னிங் இன் மை மைண்ட். அதனால இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ஃபோக்கஸ் அண்ட் சம்டைம்ஸ் நான் பிளாபர் பண்ணுறேன், சம்டைம்ஸ் நான் வந்து டங் ரோல் ஆகுது. திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதெல்லாம் வந்து யூ டோன்ட் கெட் டு see the bloopers of it, but again I'm enjoying this process, but still I'm trying my best ஒரு ப்ராப்பர் என்ன சொல்கிறது வீடியோ ஆட் அ ஸ்ட்ரெச் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் அன் அட்டெம்ப்ட். பார்க்கலாம், லெட்ஸ் see how this turns out. So these are some of the things that you will never get to see. Next, what do you hope people feel or take away after watching your videos? What do I hope அப்படின்னா, the reason like I said எனக்கு வந்து லைக்
ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் இப்போ யூடியூப் வந்து. இட் ஃபீல்ஸ் லைக் ஐ கெட் some time to get distracted, you know, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும். of course all of us have been going through something or the other. இல்லை, we are all fighting unknown battles. we do not know, or we do not, most of the time நம்ம எப்போவுமே சேடாக இருப்போம், இல்லைனா வந்து யோசிச்சுட்டே இருப்போம். பட் something like this, இப்போது ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம், இல்லை மேக்ஸ் மீ ஃபீல், எனக்கு வந்து பர்சனலி மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ குட் அண்ட் பெட்டர். ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது, அட்லீஸ்ட் ஃபார் 10 not 15 minutes or whatever. So people watching my videos, I would like them to resonate with me and to connect with them and just tell them that it's okay. என்ன சொல்கிறது, it's okay to be yourself, it's okay to feel low, it's okay to cry, it's okay to smile. No, it's okay. Humans எல்லாருமே அப்படி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து at the end of the day, if you're feeling light after watching my videos, that itself is like a huge accomplishment for me. நீங்கள் வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கீங்க, ஆர் இட்ஸ் லைக் உங்களுக்கு வந்து யூ ஃபீல் லிட்டில் பெட்டர் ஆர் லிட்டில் வார்ம் அப்படின்னா, தென் தட்ஸ் சம்திங் தட்ஸ் என்ன சொல்கிறது, மீன்ஸ் அ லாட் டு மீ. அதனால் எனக்கும் பிடிச்சிருக்கு. பேசிக்லி எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறது, வீடியோவில் இருக்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் வந்து ஐ ஸ்டார்டட் யூடியூப். அண்ட் நிறைய வந்து ஐ திங்க் we're done with this list. ஃபியூ questions தான் வந்துச்சு. ஆக்சுவலி நிறைய வரல, பிகாஸ் எனக்கு வந்து கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ I had only very few questions to answer, and thank you to most of you all for replying, taking the time and like, you know, sending all these questions to me. In summary, நான் என்ன சொல்லணுன்னா, நம்ம வந்து இட்ஸ் நாட் லைக் எப்போவுமே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு சேடாக இருக்கணுன்ட்டு அப்படின்ட்டு இல்லை. நம்ம வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் எப்படி இருக்கிறதுக்குன்ட்டு. கொஞ்சம் நேரம் சேடாக இருந்தாலும் the rest of the time நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். நான் ரொம்ப பிளாபர் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்காக அண்ட் நிறைய ட்ராவல் விலாக்ஸும் வரப்போகுது. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து என்னோடய ப்ரீவியஸ் ட்ராவல் விலாக்ஸ் பார்க்கணுன்னா இங்கேயும் டேக் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவுக்கு. pretty much எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். So once again, thank you so much for staying with me throughout and watching my video for so long. Until next time, take care, stay safe, stay happy, keep smiling, and this is me signing off. Bye.